குட் லக் மிஸ்டர் கங்கா. குட் மார்னிங் சிஸ்டர். மருந்தை விட உங்க அன்பு தான் என் குழந்தையை சீக்கிரமா குணமாக்கிடுச்சு. நாங்க வரோம். அம்மா, ஆண்டிக்கு குட் மார்னிங் சொல்லுமா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். என் பர்த்டேக்கு நீங்க அவசியம் வரணும். கண்டிப்பா வருவேன். சாக்லேட்டோட வருவேன். சாக்லேட் வேண்டாம் ஆண்டி. ஏ, எனக்கு ஒரு முத்தம் தான் வேணும். ஹவ் ஸ்வீட். மிஸ்டர் லாரன்ஸ், உங்க ரைட் சைடுல ஒரு ஸ்வெல்லிங் இருக்கு. ஐ நோ தட். டாக்டர், இருமல் வரும்போது கூடவே ஒரு பிரீத்திங் ட்ரபிள் வருது. இது ஈஸ்டோபில்ஸ் தானே? இதுக்கு ஹெட்ரோசாலோ இல்ல பெட்ரோசாலோ சாப்பிட்டா சரியா போயிடும்னு நான் நினைக்கிறேன். மிஸ்டர் லாரன்ஸ், பேசாம இந்த சீட்ல வந்து நீங்க உட்கார்ந்துருங்க. உங்க பெட்ல போய் நான் படுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் நீங்களாவே மருந்து சாப்பிட கூடாது. நீங்க ஒரு டாக்டர் இல்ல, பேஷண்ட். சார், உங்களை யார் சார் இங்க வர சொன்னது? உங்க பெட்டுக்கு போங்க. அதே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி டாக்டர் ஓகே, கிட்ட. ப்ளீஸ் உங்க பெட்டுக்கு போங்க. சிஸ்டர், எஸ் டாக்டர். இந்து, சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டியம்மா. வீட்டுக்கார வர சொல்லிருக்கேன். வாடகையோட எலக்ட்ரிக் பில்லையும் சேர்த்து கொடுத்துரு. மீதி பணத்துல வீட்டுக்கு என்னென்ன வாங்கணுமோ அதையும் நீயே வாங்கி போட்டுரு. ஏமா அழற? என்னாச்சு? அம்மா, என் ஹேண்ட்பேக்கோட சம்பள பணத்தையும் சேர்த்து ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாம்மா. சரிம்மா, நடந்து போச்சு. இனிமே அழுது என்ன பிரயோஜனம்? என்ன கஷ்டம் வந்தாலும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி வாழ பழைக்கணும். இந்த மாச செலவை எப்படிமா சமாளிக்க போறோம்? நம்ம வீட்டு வறுமையை ஒட்டு போட்டு தைக்கவாவது உதவுமேனு தான் தையல் வேலை செய்யறேன். அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு உனக்காக ஒரு வளையல் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாச செலவுக்கு அதை வித்துடுவோம். என்னம்மா ஹேண்ட்பேக்கு? என் ஹேண்ட்பேக் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? பிக் பாக்கெட் அடிச்சவன் என் கடை பக்கமா ஓடி வந்தான். தம்பி விரட்டி பிடிச்சிருச்சு. வாங்க தம்பி. ரொம்ப நன்றி. நன்றி இருக்குங்க. உங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டியது என் கடமை. என் அப்பா புண்ணிய கொடியால கட்டுப்போன குடும்பங்கள்ல உங்க குடும்பமும் ஒண்ணுன்னு கேள்விப்பட்டேன். அவர் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். வரேன். கொஞ்சம் நில்லுங்க. இந்த ஹேண்ட்பேக் என்னோடதுதான். ஆனா இதுல உள்ள பணம் என்னோடது இல்ல. என் ஹேண்ட்பேக்ல இருந்ததுல 50 ரூபாய் நோட்டு. ஆனா இதுல இருக்கிறது 100 ரூபாய் நோட்டு. இது உங்க பணம் நினைக்கிறேன். இந்தாங்க. பிக் பாக்கெட் அடிச்சவன் ஹேண்ட்பேக் எரிஞ்சிட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான். உங்க குடும்பத்துக்கு நான் செஞ்ச முதலுதவியா நினைச்சு இந்த பணத்தை வச்சுங்க. தம்பி, உழைச்ச பணம் எங்களுக்கு கொட்டினா போதும். இந்த பணம் வேண்டாம். உங்களால முடிஞ்ச போது இதை திருப்பி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இப்ப இதை நீங்க கடனா வச்சுங்க. கடனா? 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 கடனோட ராத்திரி தூங்குறத விட பத்னியோட பகல் இருந்தலாம். கடன் அன்பு கெடுக்கும். நாங்க கடனே வாங்குறது இல்ல. இந்தாங்க. தம்பி, தயவு செஞ்சு பணத்தை வாங்கிக்கங்க ப்ளீஸ். வீட்டுக்காரர் 1 மணி நேரம் கழிச்சு வந்து வாடகை பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு குடும்பமா இருக்கு. கடன் வாங்கித்தான் காலம் தள்ளுவேன்னு ஒரு குடும்பமா இருக்கு.